அஸ்ஸலாமு அலைக்கும். உணவு தட்டு வியூவர்ஸ்லாம் நல்லா இருக்கீங்களா? கடைகளில் விற்கிற ஐஸ்கிரீமையும் ஜூஸையும் வாங்கி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா? வீட்லேயே ஏதாவது புது மாதிரியான ரெசிபி ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருக்கா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீட்டில் இருக்கிற எளிமையான பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமான முறையில் செய்யக்கூடிய டெசர்ட் தான் இது. எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இதுக்காக நான் 2 மாம்பழத்தை கொஞ்சம் கூட தண்ணி கலக்காமல் அதோட பல்ப்புகளை மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு நான்ஸ்டிக் பேனை அடுப்பில் வச்சு ஒரு 60 கிராம் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 70 கிராம் இதில் மைதா ஆட் பண்ணிக்கணும். அளவுகளையெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல மாவு இறுகி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்ரு ஃபுல் க்ரீம் மில்கை நான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதோ ஒரு பாதி பாலை நம்ம உள்ளே ஆட் பண்ணி அந்த மாவுகளை நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு மீதம் இருக்கிறத ஆட் பண்ணி கொதிக்க விடணும். ஒரு மித்தமாக நம்ம போட்டுட்டோன்னா கட்டிப்பட்டு போயிடும் மாவு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை உள்ளே சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பால் லேசாக கொதித்து வரப்போகும்போதே நம்ம ஒரு 50 கிராம் சுகர் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சுகர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு பார் சீஸ் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த டெசர்ட்க்கு கொஞ்சமாக நம்ம சீஸ் சேர்க்க போகும்போதே நல்லாவே அது ஒரு மணமாக இருக்கும். நம்ம ஒயிட் சாஸ் செய்கிற மெத்தடு அது சேம் ப்ரொசீஜர் தான். இதில் ஒரு ட்விஸ்ட் பண்ணி தான் நம்ம இந்த டெசர்ட் செய்ய போகிறோம். இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல இந்த பால் இந்த மாதிரி இறுவி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரப்போகும்போதே நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்து வச்சுருந்த மேங்கோ பல்ப்புகளை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு திக்கான பீட் பண்ணால் டக் டக்குன்னு சவுண்டு கேட்குற அளவுக்கு நல்லா இறுவி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மேங்கோ பல்ப்பை உள்ளே ஆட் பண்ணி அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஸோ நீங்கள் பால் நல்லா இறுகி வந்ததுக்கப்புறம் மேங்கோ பல்ப்பை சேர்த்து ஒரு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுடணும். இந்த நான்ஸ்டிக் பேனில் செய்ய போகும்போது இந்த மாதிரி ஒட்டாமல் அடி பிடிக்காமல் வரும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் இருந்தால் நீங்கள் அதே சூஸ் பண்ணிக்கோங்க. அடிப்பிடிச்சிடாமல் தீஞ்ச வாசம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. 10 நிமிஷம் இதை ஆற விட்டதுக்கப்புறம் இது ஒரு கையில் ஒட்டாத பதத்துக்கு இந்த மாதிரி இறுகி வரும். இதை இப்படியுமே நம்ம சர்வ் பண்ணலாம். இதுக்கு மேலே ஒரு நல்ல டாப்பிங் கொடுத்தோம்னா அது இன்னுமே பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், டேஸ்ட் வைஸாகவும் சூப்பராக இருக்கும். அது எப்படின்னு பார்த்துடலாமா? ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நான் சுகர் ஆட் பண்ணி கேரமல் பண்ணிக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுருந்தா அது தன்னாலேயே உருகி கேரமலைஸ் ஆகும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீனி கருகிடும். ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அழகாக உருக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சுகருமே நல்லா கேரமலைஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது இதை ஒரு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட்டு விடுவோம். இது மேலேயே தண்ணி ஊற்றினோன்னா சடன்னு தெரிக்கும். ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வும் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. கேரமலைஸ்ட் ஆகின சுகர் இந்த தண்ணியிலே நல்லா மெல்ட் ஆகும். இந்த டைமில் சிம்மில் வச்சு திருப்பி அடுப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கார்ன்ஃப்ளவர் கலவைகளை உள்ளே சேர்த்துடலாம். இது உள்ளே சேர்த்த உடனே நல்லா இறுகி வரும். அதனால் கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே ஆட் பண்ணி இந்த மாதிரி கைவிடாமல் கட்டி இல்லாமல் கலந்து விட்டு நல்லா இது இறுகி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வசதியாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி திருப்பி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இப்போ இறுக்கம் கொடுத்ததுக்கப்புறம் மேலே நம்ம தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா டைல்யூட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டெசர்ட் மேலே இதை அப்படியே ஊற்றி கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஒரு மித்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பரத்தி விட்டு ஊற்றி விட்டு இந்த மாதிரி பரத்திக்கோங்க. ரொம்பவுமே எம்மியான ஒரு வித்தியாசமான டெசர்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இல்லாமல் இந்த மாதிரி வித்தியாசமான புது மாதிரி ரெசிபீஸும் ட்ரை பண்ணி பசங்களுக்கு லீவில் இருக்கிற பசங்களுக்கு கொடுங்க. இது ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா நல்லாவே செட் ஆகும். என் பசங்க இதை பார்த்தோன்னே டெம்ப்ட் ஆகி ஒரு மணி நேரத்துலையே சர்வ் பண்ண சொல்லிட்டாங்க. இதனால் கொஞ்சம் லூஸியான கன்சிஸ்டன்சியில் தான் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.